Dear students, in this video, we are going to see the 12th sum from the exercise 2.7. The question is, if A, B, C are the three consecutive terms of an AP and X, Y, Z are the three consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B equal to 1. அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C are three consecutive terms of AP. X, Y, Z வந்து three consecutive terms of GPன்னு கொடுத்துருக்காங்க. If A, B, C are in AP அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் T2 minus T1 equal to T3 minus T2. ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். B minus A is equal to C minus B. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் B minus C, C minus எல்லாம் இருக்குது. ஸோ B minus Cன்னு வேணும். எனக்கு இங்கே C minus Bன்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஆல இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை மாற்றி எழுதலாம். B minus C is equal to A minus B. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ மைனஸ் பி இந்த சைடு கொண்டு போங்க, சி இங்கே கொண்டு வந்துருங்க. மைனஸ் பி இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பி, பி ப்ளஸ் பி 2B, 2B ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஸோ இந்த நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் சி இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. இதில் பி மைனஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏ மைனஸ் பி யூசிங் 1 அப்படின்னு இங்கே எழுதிட்டேன். இந்த இடத்துல பி மைனஸ் சிக்கு பதிலாக ஏ மைனஸ் பி. இப்போ இங்கேயும் பவர் சேமாக இருக்குது, பட் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் பவர் சேமாக இருக்கனால பேஸ் ரெண்டையும் இன்ட்டு பண்ணி ஒரே பவரில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் இசட் இன்ட்டு ஹோல் பவர் ஏ மைனஸ் பி. இப்போ எக்ஸ் இசட் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் ஒய் இசட் வந்து எக்ஸ் ஒய் இசட் ஆரின் ஜிபி இல்லையா? ஸோ அது ஜிபியில் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோடைய ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டுடைய மல்டிபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இசட். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவேஷன் 3 யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் இசட்டுக்கு பதிலாக நான் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ. இது பவர்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2A மைனஸ் 2B. ஸோ நவ் ரெண்டு பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் மல்டிப்ளைல இருக்கும்போது. ஸோ ஒய் பவர் 2A மைனஸ் 2B ப்ளஸ் சி மைனஸ் ஏ. 2Aல ஒரு ஏ மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் சி மைனஸ் 2B, ஏ ப்ளஸ் சி மைனஸ் 2B. ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சின்றது என்னது? இங்கே 2B. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக 2B மைனஸ் 2B ஹியர் யூசிங் 2. செகண்ட் ஈக்குவேஷன் கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக 2B மைனஸ் 2B 0. ஒய் பவர் 0 இஸ் 1. எனிதிங் பவர் 0 1ன்றதுனால ஸோ ஒய் பவர் 0 1. ஸோ வில் கெட் த RHS. ஸோ RHS வந்துருச்சு. தேர்ஃபோர் hence we prove the given statement. That's all. Thank you.